கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் இந்த வேளையிலும் கூட நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம் என்ன? விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அநேக இடங்களில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கூட நம்ம எப்படி விசுவாசமா இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசத்தை குறித்து, கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்ல அது சொல்ல ஆகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மேல வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது? சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? என் மீது அதிக நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட இருக்கக்கூடிய மனுஷனுக்கு சகலமும் நான் வாய்க்கச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில பலவீனம் இருக்கலாம். சில நோயினால கஷ்டப்படலாம். பரீட்சையில தோல்வினால கஷ்டப்படலாம். வேலையிலே என்று சொல்லி நீங்க கஷ்டப்படலாம். நீங்க எத்தனையோ கம்பெனில நான் ஏறி இறங்கி எனக்கு வேலை கிடைக்கல. எனக்கு நிரந்தரமான வேலை இல்ல என்று சொல்லி நீங்க அங்கலாய்த்தாலும் கூட, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க அவர்ட்ட கேளுங்க. கட்டாயம் அவர் நமக்கு ஏற்ற வேலைய கொடுப்பாரு. ஏனென்றால், "பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது" என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளை ரட்சிக்கும் என்று சொன்னது போல, நீங்க விசுவாசத்தோடு கூட உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவர்ட்ட முறையிடுங்க. ஒருவேளை உங்களோட உறவினர்கள்ட்டயோ, நண்பர்கள்ட்டயோ நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஆனா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்ட்ட கேளுங்க. கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. ஸோ இதே போல உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, நீங்க எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர்ட்ட குடுங்க. அவர் உங்களுடைய காரியத்த வாய்க்க செய்வார். உங்களுடைய கைகளின் பிரயாசத்த அவர் வாய்க்கச் செய்வார். ஆமென்.